திமுகலாம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஐயா எங்கள் பெருமையாக நான் சொல்கிறேன்னா எங்கள் குடும்பம் தான் திமுக அப்படி இருந்தது இல்லை. எங்கள் ஐயா இல்லைன்னா திமுகன்றது கலைஞர்ன்ற ஒரு பேர் வந்திருக்காரு. அப்படி அவ்வளோ தூரம் ஈடுபாடோடு இருந்த ஒரு குடும்பத்தில் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல, தற்காலிகமாக நீக்கிட்டோன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாங்க. சரி ரைட். இது 1 இயராக என்னை பொன்னர் தான் காரணம். நான் பிஜேபிக்கு போனதுக்கு காரணம். அவரையே எனக்கு பிடிக்கும்னா காமராஜர் மாதிரியே இருப்பார், சாஃப்ட் ஸ்போக்கனு, அவரை மாதிரியே கடுகெடுப்பு எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் காரணம். நீங்கள் வாங்க பிஜேபிக்கு வாங்க. நான் சொன்னேன், மரியாதையாக நடத்துவீங்களான்னு கேட்டேன். பணம் காசு வாங்கலேன்னு. நான் ஒன்றும் மோடியை பார்த்தது ஏர்போர்ட்டில் தானே பார்த்தேன். அவர் அவர் போகும்போது பார்த்தேன். அப்போ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ சொன்னால் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கிங் ஸ்டைல் கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதெல்லாம் நான் சொன்னேன். ஒர்க் பண்ணேன், எலெக்ஷனில் ஒர்க் பண்ணேன். நீங்கள் திமுகவில் இருந்தீங்க, அதிமுகவுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் இப்போ பிஜேபியில் இருக்கீங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பரான விஜயகாந்த் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவருடைய கட்சியில் இணைந்து ஏன் அவருடைய இல்லைங்க, நீ சொல்கிறது நல்ல கேள்வின்னு. அவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்னெல்லாம் கூப்பிட்டுருந்தான்னா ஒருவேளை நான் போயிருப்பேன் அவனோட. ஏன்னா நாங்கள் நண்பர்கள் ரொம்ப. பட் அதுக்கப்புறமா பிரேமலதா கையில் போச்சு பாருங்கள் சாவி, அப்போ அவங்க நம்மளை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி அது இருக்காது நமக்கு. அதாவது நடிகன்ற விஜயகாந்த் அவர் கூட அது எம்ஜிஆர்னா சூப்பர் ஹீரோ இருந்தார். நம்பிக்கையை கூடவே நடிகர்கள்லாம் வச்சுருந்தார். ஐஸ்வர்யா வச்சுருந்தார், கவர்ச்சி வில்லங்க அண்ணன் இருந்தார், ஜெயலலிதாமா இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. நடிகர்கள் எல்லாரையும் வச்சுருந்தார். நமக்கு மீறின பாப்புலாரிட்டி இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இவர் இங்கே என்ன செய்வாங்கன்னு, நடிகர் இருக்கிற இடத்துல இன்னொரு நடிகர் எதுக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்காக கேட்டேன். சொல்லி எப்படி 2 வாரம் இருக்கும் சிங்காரத்துக்கிட்ட சொல்லி, நம்ம இடம் எப்போனாலும் போகலான்னு. முடியாதுடா, முந்தி மாதிரி இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்காம அடம் பிடிச்சார். சரி கேளு, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோதான். சந்திக்க முடியலையா அவங்களால? சந்திக்க முடியலையே, சந்திக்க விட மாட்டாங்க. கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அது முதலமைச்சர் வராருன்னு உட்காந்து பார்த்தார்ல, அது மட்டும் உட்கார வைக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் எதுக்கு அதை கேட்டுட்டு திருப்பி நான் அக்கப்புறம் எதை பேசுவேன், கோவம் வந்துடும் எனக்கு. இந்த பொதுவாகவே அரசியல்வாதிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா, உங்களை மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் கட்சி மாறுதல் அப்படின்றது பல பேர் எடுத்துக்கிறாங்க. இல்லைங்க, அது நம்பகத்தன்மையை அது நீங்கள் சொல்கிறது நம்பகத்தன்மைன்றது ஒரு சிலரை வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. அந்த பொசிஷனில் நம்ம இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருப்போம். இப்போ துறமுருகன் பொசிஷனில் நான் இருந்திருந்தேன்னா நான் ஒருவேளை திமுகவிலே இருந்திருப்பேன். பொசிஷன் கிவிங் தாங்க அது. நம்மளை கீழ்மட்டத்தில் வைக்கும்போது நம்ம கீழ்மட்டமாக சரி ரைட்டு. நமக்கு என்னை பொறுத்தளவில் இப்படிங்கன்னா உங்களை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அண்ணா வைகோ டிஎம்கே விட்டே பிரிஞ்சவர் தானே, தனியாக கட்சி ஆரம்பித்தார். அது எப்பயுமே அந்த இதில் இருக்கும். இப்போ வடநாட்டில் கூட நிறைய பேர் பிஜேபிலேருந்து போயிருக்காங்க, பிஜேபிக்கு வந்திருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு சிலர் இந்த பதவி இது அது இதுன்னு யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது இல்லாததுனால எனக்கு கவலையே கிடையாது. நான் சுயம்பு. நான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வராதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வரக்கூடாதுன்னு சொன்னதில் நான் ரொம்ப முக்கியமானவன். அவர் வரட்டும் பார்த்துக்கலான்னு கூட சொல்லலை. அவர் டிசைட் பண்ணுற விஷயத்து இன்னொன்று அவர் வரக்கூடாது. அவர்கிட்டே சொன்னீங்களா? அவர்கிட்டே பேசும்போது அன்றைக்கி நான் போயிருந்தேன், என் குடும்பத்தோடு போயிருந்தேன். பேசும்போது சொன்னேன், வராமல் இருந்தது நல்லது, வரமாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க நல்லது. அவர் அவ்வளோவா இதுலேயுமே பிடிமானம் இல்லாமல் பேசுவார். பட் இஸ் அ நைஸ் மேன். ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ் அ நைஸ் மேன். அது மனிதன் அதாவது ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது ஒன்று, பீயிங் ஹியூமன்றது ஒன்று. அவர் இப்போ பீயிங் ஹியூமன் ரொம்ப. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். பட் அவர் பீயிங் ஹியூமனில் இருப்பார். அது மாதிரி ஒரு நைஸ் ஹார்ட்டட் மேன். எவ்வளோ கோபம் இருந்தாலும் எதற்கு சிரித்து தான் பேசுவார். நம்மளை பார்த்துட்டு என்ன கோபம் இருந்தாலும் சரி. அவர் ஒரு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் பழகின, அதாவது நான் விஜயகாந்த் உடனே கம்பேர் பண்ணிடக்கூடாது. அப்போ விஜயகாந்திலோடலாம் பழகினேன், அது நட்பு வேறு. இவரோடு நான் பழகியிருக்கோம்,
எனக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா மனிதனாக இருக்கிற மனிதநேயம் உள்ள மனிதன் ரஜினி சார் தான். ஆனால் அவருக்கு போய் கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி நான் ஒரு நாள் இப்படி கையெடுத்து கும்பிடும்போது ஒரு ப்ரேயர் பண்ணது வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். நல்லா இன்னும் வந்துடணும் கடவுளே. விஜயகாந்துக்கு கும்பிட்றது வந்து அவன் என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் படம் பார்த்துட்டேன்னா இப்போ சொல்கிறேன், படம் பார்த்துட்டேன்னா படம் போட்டால் வீட்டில் போட மாட்டாங்க. ஆனால் படம் பார்த்துட்டேன்னா நல்ல வேளை இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க, ராஜநடை படம் இப்போ 4லேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தேன்னா உள்ளே போயிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்படி இருந்த ஆள் என்னடா இப்படி கடவுள் படிச்சுட்டேன். நல்லவங்க, தர்மம் பண்ணுவேன், தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகிறதே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவன் அன்னதானம் அவனை மாதிரி யாருமே பண்ணது. தலைவருக்கு அப்புறமா அவன் தான். உங்களுக்கு அவருக்கு உள்ள நட்பும் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க. ஏதாவது நடிகர் சங்கத்தில் கூட இந்த பிரச்சனைலாம் வரும்போது சரி விஜயகாந்த் தலைவர் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். நீ தலைவராக வேடா நான் சொல்கிறேன். சரி அப்படி கூட இருப்பேன் இருக்கேன். என்ன வரும், நான் கமிட்டியில் இருந்துக்கிறேன். கமிட்டிக்கு தான் போனேன். நான் செக்ரட்டரியாக சரத்குமாரை கொண்டாந்தேன். ஏன்னா அவர் தான் நான் வேணான்னு சொன்ன கோஷ்டியில் இருந்தவர், விஜயகுமார்ன கோஷ்டியில் இருந்தவர். எல்லோரையும் ஒன்றும் அலையன்ஸ் பண்ணணும். ஆனால் அதை பண்ணது வந்து சரத்குமார் தான் அலையன்ஸ் பண்ணார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சரத்குமார் நிற்கிறாரு. எவ்வளோ கோமாரன்னு பேசியிருப்போம் எல்லாரும். அவர் வந்து நிற்கிறார். என்னங்கன்னு கேட்டால் இல்லை உங்களெல்லாம் பார்க்க வந்தேன்னு சொல்லி சங்கத்துக்கு வந்து எல்லாரோடையும் பேசிட்டு ரொம்ப அது மாதிரி ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன், ஒரு வெரி குட் பார்லிமெண்டேரியன். கரெக்டாக நான் காய்ச்சே பிடிக்க முடியாது. சரத் சார் வந்து ரொம்ப தகுதி படைத்த ஒரு மனிதன். எல்லாத்தையுமே பொதுவாக சொல்கிறேன். வெளிப்படையாக பேசுகிறதுன்றது ஒன்று இருக்கட்டும், பட் பார்லிமெண்டரி நல்ல வார்த்தை சொன்னீங்க. பொலிட்டீஷியன்றதுனா கொஞ்சம் பொய்யாக இருக்கும், கிரிமினல். இவர் பொலிட்டீஷியன்றதை விட பொலிட்டீஷியன் இருந்தால் தப்பிச்சிருப்பார். பொலிட்டீஷியன் இல்லை, பார்லிமெண்டரியன். பேசுகிறதுல எங்கேயாவது தப்பு சொல்ல பார்ப்போம், பண்ணவே முடியாது. வெரி குட்டு, வெரி குட். அதே மாதிரி அந்த வாழ்க்கையில் பணம்னு ஒன்று கொடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மினிட் செலவு தான் பார்ப்பார் அவர். அதில் சேர்த்து வைக்கணும், நம்ம பெரிய இதாகணும், பண்ணவே மாட்டார். கமல்ஹாசன் இந்த தேர்தலை சந்தித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, கமல்ஹாசன் வந்துங்க நல்லா பேசினார். நான் ஒரு இதில் பார்த்தேன், கோயம்புத்தூரில் பேசினது கேட்டேன். அம்மா சொன்ன மாதிரி அந்த தாடியா இந்த லேடியான்னு. பட் எல்லாருடைய ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மோடி தான் இருந்ததே ஒழிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாட்டு மக்களுக்கு, அவங்க செய்யாத நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை யாருமே சொல்லலை. பட் கமல் வந்து சுனாமியை பற்றி முதல்ல சொன்னது கமல் சினிமாவில். அன்பே சிவத்தில் சொன்னாருங்க, சுனாமியை பற்றி சொல்லியிருக்காரு அன்பே சிவத்தில். அதே மாதிரி தசாவதாரத்தில் இந்த கொரோனா கிருமி மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஆமாம், கிருமிகள் பரவும்னு. அடே எங்கள் அப்பா எப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அறிவாய். என்னென்ன இஸ் வேஸ்டட் இஸ் டைம். இதில் ஈ குட் ஹவ் டன் ஒரு இன்னும் 4 படம் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் இட் என்னன்னா, இந்த மாதிரி டெக்னிக்காக வளர்ந்துருச்சு. டூப் போட்டுக்கிறோம், எது ஒன்று போட்டுக்கிறோம், அதெல்லாம் வேறுங்க. என்ன இருந்தாலும் டூப் போட்டாலும் மூலஸ்தானத்தில் கும்பிட்ற மாதிரி வருமா? சாமியை கூட மூலஸ்தானத்தில் தான் கும்பிட்றோம். உற்சவர் வருவார், கும்பிட்றோம், பட் அந்த எஃபெக்ட் இல்லை. நேரம் அங்கே உள்ளே போய் கும்பிட்டா தான். இப்போ என்ன சொன்னார் ஒருத்தர், பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு. ஏங்க திருப்பதியில் என்னால் போயிட்டு வர முடியாதுங்க, அவன் பண்ணி எப்போ நிறுத்துவான்னு தெரியாது. மூடிட்டான்னு வச்சுங்க லாக்டவுனில். ஆந்திராவில் சட்டம் என்னன்னு நமக்கு என்ன தெரியும். இல்லை நிற்கிற பெருமாள் எங்கே வேணாலும் கும்பிடலான்னு சொன்னார். அப்படி சொல்லுங்கள் முதல்லையே, அப்போ நான் கும்பிட்டுக்கிறேன் விடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது மாதிரி கமல் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து இஸ் எ வெரி குட் ஆக்ட். சிவாஜி சாரெல்லாம் விட்டுருணும், அவர் இஸ் நாட் இன் த லிஸ்ட். சிவாஜி சார் மாதிரி மேலே நடிக்க முடியாது, அது வேறு. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமலஹாசன், கார்த்திக் சார், அதாவது முத்துராமன் சார் பையனை சொல்கிறேன், கார்த்திக் சார் அண்ட் மாதவன், இவங்களெல்லாம் எனக்கு நல்ல வேரியேஷன் காட்டக்கூடிய நடிகர்கள். அதில் கமல் வந்து நம்பர் 1. நோ கம்பேரிசனுங்க கமலுக்கு. முந்தானத்தை கூட போட்டாங்க அந்த படம், அந்த தசாவதாரம். ரொம்ப அதாவது மனசை நெகிழ வைக்க அளவில் பண்ணியிருப்பாப்புல.